ஹாய் மக்களே, வெல்கம் டு ராஸ் வியூ. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் ஷோரூம் தாங்க வந்திருக்கோம். கோல்ட் ஷோரூம் எதுக்காக, யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்காக தான் வந்திருக்கோம். நான் வந்து ஹியரிங்ஸ் எடுக்க வந்திருக்கேன். அக்கேஷ்னலாக போடுறதுக்கு என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லாங் டைப்பில் ஹியரிங்ஸ் ஒன்று வேணும். ஸோ ஒரு சவரனில் எடுக்கலான்னு பிளான் பண்ணி வந்திருக்கேன். ஏன்னா இப்போ வந்து கோல்டு ரேட்லாம் இறங்கும்னு பார்த்தா ஆனால் இறங்குற மாதிரியே இல்லைங்க. எல்லாமே ஹையாக ஏறிக்கிட்டே போகுது. இன்றைக்கி விட்டால் நாளைக்கு இன்னும் அதிகமாகிடும் தான் தோணுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோல்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து சின்ன சின்ன ஹியரிங்ஸாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்க்க ஆரம்பித்தேன். எப்படி இருக்குது பட்ஜெட் என்ன இதுன்னு பார்க்கலான்ட்டு. நிறைய வெரைட்டிஸ், மாடல்ஸ், டிசைன்ஸ், ஃபேன்சி டைப்ஸ்னு எக்கச்சக்கமாக இருக்குது. இதுவே பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த ஹியரிங்ஸு. 4 கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 மில்லி கம்மியாக இருக்குது. ஸோ அது செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இந்த ஹியரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூக்கூட மாதிரியே ஜிமிக்கி டைப்பில் ஆனால் பூக்கூட மாதிரி அடுக்கடுக்காக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2.5 சவரன். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா டர்க்கிஷ் டைப். இதுவுமே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 3/4 சவரன் வருது. அண்ட் இந்த ஹியரிங்ஸ் பாருங்களேன், இது வந்து ஜிம்கி டைப்பில் நான் பார்க்கும்போது எனக்கு ஜிம்கி டைப் வேண்டாம். பட் அதில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து பூக்கூட மாதிரியே இருக்குது. மேலே வந்து ஸ்டட்டு வந்துட்டு கீழே அப்படியே நம்ம பூக்கூடையை தூக்குனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அக்யூரேட்டாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹியரிங்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா 2.5 சவரன் வருது. 2.5 சவரன் வருது. பட் அது நம்ம பட்ஜெட் இல்லை. ஸோ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து வீடியோ எடுத்தேன். நானும் போட்டு பார்த்தேன். ரொம்ப க்யூட் அண்ட் அழகாக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து 1 சவரனுக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 சவரன் கொஞ்சம் பார்க்க ஓல்டு மாடலாக இருந்துச்சு. இது லேட்டஸ்ட் டிசைன் சொன்னாங்க. பட் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஏன்னா நான் கொஞ்சம் லாங்காக பார்க்குறேன். 1 சவரனுங்கிறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே கூட 1 சவரன் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அக்கேஷ்னலாக போடுறதுக்கு கொஞ்சம் பார்க்க லாங்காகவும் இருக்கணும், பார்க்க பார்வையாகவும் இருக்கணும். ஒரு அக்கேஷ்னலாக ஒரு ஃபங்க்ஷன் போடுறோன்னா நல்லா இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்னுடைய பிளான். ஸோ இந்த மாடலுக்கு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப நல்லா பெருசாக, லாங்காக, நல்லா ப்ராடாக இருந்துச்சு. நல்லா வந்து பார்த்திங்கனாக்கா நான் எப்படி சொல்கிறது, நல்லா வந்து ரொம்ப தக்கையாக இதுவாக இல்லாமல் ரொம்ப நல்லா திக்காக நல்லா இருந்துச்சு. நம்ம தாராளமாக எடுக்கலாம், நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த டேமேஜ்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் இது வந்து 1 சவரன் பார்க்க வந்து 2 சவரன் மாதிரி இருக்கு இல்லையா, இது 1 சவரன். இந்த 3 ஸ்டட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மாடல்ஸ் நல்லா இருந்துச்சு. டீட்டெயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே இருக்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் மணியாக வச்சு கொஞ்சம் ஓல்டு மாடல் மாதிரி தெரிஞ்சுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. மேலே இருக்கிறதுலாம் அழகாக பெட்டல் ஷேப்பில் இருந்துச்சு. சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் டிசைன் வச்சு கீழே இருக்கிற அந்த தொங்கலுமே வந்து பார்த்திங்கனாக்கா பெட்டல் ஷேப்பில் இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் இதுதான் பிளான் பண்ணி எடுத்தோம். இது கரெக்டாக க்யூரட்டாக 1 சவரன். இதுக்கு அடுத்து வந்து நான் பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா நோஸ் பின் தான் பிளான் பண்ணேன். ஸோ நோஸ் பின்னில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரவுண்ட் டைப்பில் போடணும்னு ஆசையாக இருந்துச்சு. அப்போ இந்த ஸ்டட்டு பார்க்கும்போது பாருங்களேன், மியூசிக் சிம்பிள் போட்ட ஸ்டட்டு, கத்திரிக்கோல், சிசர் டைப்பில், இன்னும் வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்னு மாதிரி, அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பட்டர்ஃப்ளைஸ்லேயே வந்து க்யூட்டாக எனாமல் போட்டு, எனாமல் வச்சது, நார்மல் சாதா ஹார்டின் டைப்பில். இது வந்து பார்த்திங்கனாக்கா நான் சொன்னேன்ல பிஸ்டல், கன் டைப்பில், சாவி, பேட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அதை விட எனக்கு இந்த ஸ்டட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை வந்து நம்ம நோஸ் பின்னாக போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே நான் வந்து ஜஸ்ட் பார்த்தேன், ஆனால் எதுவும் எடுக்கலை. நோஸ் பின்னை வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டோன் வச்சு எடுத்தேன். ஃபைனலாக பில் போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நான் எடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சவரனில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல், கால் சவரனில் வந்து பார்த்திங்கன்னா மோதிரம், அண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நோஸ் பின் ஒன்று எடுத்தேன். இது பேமெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தான் நான் பே பண்ணேன். ஏன்னா நான் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா 2 கோல்ட் காயின் எடுத்துகிட்டு போயிருந்தேன். 1 கிராமில் நான் என்னோடய சேவிங்ஸ் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் ஒரு அமௌண்ட்டை நான் வந்து சேவ் பண்ணி வைப்போம். ஸோ ஒரு கிராம் எடுக்கிற அளவுக்கு பேமெண்ட் வரும்போது என்ன பண்ணுவேன்னா அதை நான் வந்து நகையாக எடுக்க மாட்டேன், எப்போவுமே காயின்ஸாக எடுத்து வைப்பேன். 1 கிராம் அது வந்து எங்கள் அப்பாவோடைய பழக்கம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கேஷ் இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால் காசு இல்லைனா 1 சவரனில்
ஒரு சவரன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயினாகவே எடுத்து வைப்பார். அப்புறமா வந்து எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு ஜுவல்லரியாக எடுப்பாங்க, ஆர்டர் கொடுத்து செய்வாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய சேவிங்ஸ் எப்போல்லாம் நான் வந்து 1 கிராம் சேர்க்குறேனோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயின் 1 கிராமில் ஒரு 916ல் ஒரு காயின் எடுத்து வைப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் 2 காயின் வாங்கி வச்சுருந்தேன். அந்த 2 காயினில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா நான் இந்த மோதிரம் எடுத்தேன். ஓகேங்களா. நான் நோஸ் பின் வந்து இதுதாங்க எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டு அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். இதுக்கு திருஹானிலாம் எதுவுமே கிடையாது. ஸ்டோன் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோ நான் தனியாக உங்களுக்கு நான் இதில் அப்லோட் பண்ணுறேன். இந்த மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 காயின் வச்சுருந்தேன்னு சொன்னீங்களா, அதில் தான் இதை எடுத்தேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயின் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன். 6 மாதம் இல்லை, 4 மாதத்துக்கு முன்னாடி காயின் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து இந்த மோதிரம் எடுத்தேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் இந்த மோதிரத்தோட வெயிட் 916 தான். 1 கிராம் காசு போட்டு 1 கிராம் இந்த மோதிரம் எடுத்திருந்தேன். இது வந்து 2 மந்த்ஸ் பிஃபோர் நான் எடுத்திருந்தேன். ஸோ ஒரு சேவிங்ஸ் அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயினாக எடுத்து வச்சு நான் வந்து கோல்டாக அதை சேவ் பண்ணிக்குவேன். நான் ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கின நோஸ்பின் இது தான். எனக்கு ரொம்ப இஷ்டம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா அண்ட் பை பாய்.